சோரியாசிஸ் நோய்களிலேயே மிகவும் மோசமான நோய், அருவருப்பத்துக்கான நோய்ன்னு சொல்ல போனால் சோரியாசிஸ் சொல்லலாம். இந்த நோய் ஒருவருக்கு வந்துட்டுனா பார்த்தீங்கன்னா உடம்பில் அதாவது ஒரு நிலை பாதத்திலேருந்து தோணுது, இல்லைன்னா தலைமுடியிலேருந்து ஆரம்பிக்குது. தலைமுடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை வாரும்போது செதில் செதிலாக உதிர ஆரம்பிக்கும். இன்னும் சில பார்த்தீங்கன்னா நகங்கள்லாம் சொத்தை விழுந்து போயிடும். இந்த நோய் பெரும்பாலும் எப்படி வருதுன்னு இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இவங்கள்ட்ட பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். இதை நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த செதிலில் இருந்து ஒரு செதில் கொஞ்சம் எடுத்து அதை லேபுக்கு அனுப்பி எதனால் வந்திருக்கு, எந்த வைரஸ்னால் பாதிக்கப்படுன்னு கண்டறிகிறோம். சோரியாசிஸ் நோய் வந்துட்டுன்னு வச்சிங்க, அதுக்காக மனம் தோண்டு போய் இருக்கிறது நல்லதில்லை. இப்போ ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் அணுகி அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கி அது முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இதே இப்போ அலோபதி மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா வச்சிங்கன்னா அவங்க ஆயில்மெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க, உள்ளார் சாப்பிட மருந்து கொடுக்குறாங்க, நிரந்தர தீர்வு இல்லைன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையில் முறைப்படி நாங்கள் சொல்கிற அட்வைஸ் படி பத்தியங்களையும் ஃபாலோ பண்ணி மருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக 100% அந்த சோரியாசிஸ்ங்கிற நோயிலேருந்து விடுபடலாம். அதாவது பெரும்பாலும் சோரியாசிஸ்ங்கிற நோய் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. சோரியாசிஸ்ங்கிற நோய் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும். அதாவது இந்த அப்படி தலையில் பொடுகு மாதிரி ஏற்படும், அப்படி வட்ட வட்டமாக புள்ளிகள் ஏற்படும், தழும்புகள் மாதிரி ஏற்படும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகங்கள்லாம் போக ஆரம்பிக்கும், பாதங்களில் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணி சோரியாசிஸ்ங்கிறது தெரியாமலே அவங்க போகிறாங்க, எக்ஸிமாங்கிற கண்டிஷனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறீங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை முதலே எடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் இதுக்காக நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டி வராது. என்கிட்ட மறுபடியும் மருத்துவ நோயெல்லாம் எப்படி சிகிச்சை அளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அவங்க பாதிப்பு, ஆரம்ப ஸ்டேஜா இல்லை முதிர்ந்த ஸ்டேஜான்னு பார்த்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை 3 to 6 months 6 to 9 months வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சிகிச்சை அளிக்கிறேன். ஒரு முறை சிகிச்சை அளித்தா திரும்ப அந்த தழும்பு இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் முற்றிலும் குணமாகுது. மூல நோயை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு ட்ராவல் பண்ணுறான்னு வச்சுங்க, அவங்க ஒரு பக்கம் சாஞ்சியே இருப்பாங்க. இப்போ மூல நோயிலே பார்த்தீங்கன்னா 2-3 வகையான மூல நோய் இருக்குது. உள்மூலம், வெளி மூலம், சீழ் மூலம், இரத்த மூலம், இப்படி பல வகைப்பட்ட மூல நோய்கள் இருக்குது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நம்ம இந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பாதிப்பில் இருக்காங்க, எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே கண்டறிந்து அதுக்கு தக்க மருத்துவ நாங்கள் ஒரு கோர்ஸாக கொடுக்குறோம். எப்படி இப்போ ரத்த மூலத்தில் வராங்க இவங்க, நான் இப்போ அலோபதி மெடிசன் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உடனே ஆப்ரேஷன், எதுக்கு எடுத்தாலும் உடனே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அப்படி ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. மருந்தால் மூலிகை மருந்தால் 100% குணப்படுத்த முடியும். இப்படி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நாங்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிரைவர், அதாவது லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, அதாவது ஒரே இடத்துலேருந்து வேலை செய்கிறவங்க, அதாவது இப்போ டெய்லர்ஸ் எடுத்துங்க, ஒரே இடத்துல துணி தைச்சிட்டு இருப்பாங்க, இப்படிப்பட்டவங்களும் இந்த பாதிப்பு அதிகமாக வருது. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தான் மெயின் காரணமே. 6 மாதத்துக்காவது ஒருக்கா நீங்கள் பேதி மாத்திரை கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த மலச்சிக்கல் ஒரு முறை வந்துன்னு வச்சிங்க, உடனே அந்த பேதி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இந்த மூல நோய் வரக்கு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி நான்வெஜ்ஜை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் காலையில் இருந்து சாயந்தரம் வரை நான்வெஜ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. இந்த நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறனால அந்த காரம் அதிகம் ஒத்துக்காது, அதனாலேயும் பைல்ஸ் வரைக்கு காரணமாக இருக்குது. இப்போ வந்துருச்சு என்ன பண்ணுறது? இப்போ அலோபதி மெடிசன் நீங்கள் போன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த கட் பண்ணி எடுக்கிறாங்க, அது ஒரு முள்செடியை கட் பண்ணி விட்ட மாதிரி ஆகும். திரும்ப என்ன பண்ணீங்க, திரும்ப அதே இடத்துல வரும் 3 மாதத்தில் திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் எங்கள் மருத்துவத்தில் எந்த ரத்த சாதாரணமும் கிடையாது, ஆப்ரேஷனும் கிடையாது, மூலிகை மருந்தாலே குணப்படுத்துகிறோம். மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை பத்தியம் நிச்சயம் உண்டு. நிறைய பேர் சொன்னாங்க பத்தியமே கிடையாதுன்னு சொன்னாலும் நம்ப வேண்டாம். அதாவது நோய்க்கு தக்கவாறு ஒரு சின்ன பத்தியமாக இருக்கலாம், பெரிய பத்தியமாக இருக்கலாம், அந்த பத்தியங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் பக்க விளைவு கிடையாது. ஒருவேளை பத்தியங்கள் தவறி போச்சுது ஆனால் என்ன ஆகும்னா டூரேஷன் அதிகமாகும், ஆனால் பாதிப்பு கிடையாது. அதனால தான் நிறைய பேர் சொன்னால் அந்த பத்தியம் கிடையாதுங்கிறாங்க.